இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்து இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையை அவருடைய ஈவு என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருந்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கொடுத்த மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் எதையும் கொடுத்துட முடியாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எதையாவது கொடுத்தான்னு சொன்னா பார்த்து பார்த்து அளந்துதான் கொடுப்பாங்க. எப்படி அளப்பாங்க? இதுக்கு மேல கொடுத்தா நம்மளை விட பெரிய ஆளாகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நினைச்சு அளந்து பார்த்து தான் கொடுப்பாங்க. இதுதான் மனுஷ இயல்பு. ஆனா கர்த்தர் கொடுத்ததை பாருங்களேன், தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுக்கிறார். ஒரே பேரான குமாரனையே கொடுக்கிறார். தம்முடைய பரிசுத்தாவி தமக்குள் இருக்கிற ஆவியே நமக்காக கொடுக்கிறார். அப்போ இப்படியெல்லாம் கொடுக்கறது கர்த்தர் தான். அவர் மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. என்னதான் மக்கள் ஊழியத்திற்காக, ஏழைகளுக்காக, பரிசுத்தவான்களுக்காக நிறைய கொடுக்கறாங்கன்னு பவுல் எழுதினாலும் தேவன் அருளின ஈவு இருக்கே, தேவன் கொடுத்தது இருக்கே, அது கூட கம்பேர் பண்ண முடியாது. அவர் மாதிரி கொடுக்க முடியாதுங்கிறது தான் நம்ம இந்த வாரம் முழுவதும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். அதுல வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், ஆனா ஒரு ஈவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஈவு சொல்லுங்க? ஆமா, புத்தியுள்ள மனைவி. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லி நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாம் இப்ப யோசிப்பீங்க, சகோதரர்கள்லாம் யோசிப்பீங்க, புத்தியுள்ள மனைவின்னா தானே அது கர்த்தர் அருளும் ஈவு, எங்களுக்கு வாச்சது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆனா எப்படி நீங்க உங்க மனைவிய பாக்குறீங்களோ, எப்படி மைண்ட் செட்ல நீங்க பாக்குறீங்களோ அங்கதான் இருக்கு விஷயம். சரியா? புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. நீங்க மனைவிய பார்க்கும் போதெல்லாம் இது எனக்கு கர்த்தர் அருளின ஈவு அப்படின்னு சொல்லி, இது காட்ஸ் கிஃப்ட். நீங்க பார்க்கும் போதெல்லாம் எப்பொழுதுமே இது எனக்கு கடவுள் கொடுத்த ஈவு, இது காட்ஸ் கிஃப்ட் என்று சொல்லி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அப்படியே நினைப்பீங்கன்னு சொன்னா, அப்படியே நடத்துவீங்கன்னு சொன்னா, அது அப்படித்தான் இருக்கும். அதை பார்க்கும் போதே எதையோ பிடிச்சு எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. நான் காலேஜ்ல படிச்ச நாட்கள்ல 2 பாய்ஸ் சொல்லி கொண்டது எனக்கு ஞாபகம் வருது. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மற்றவனை பார்த்து சொல்றான், டேய் இவங்க அப்பா ஒரு கழுதை கூட்டிட்டு வந்து தாலியை கட்டுனா கூட அவன் கட்டிடுவான். அவன் அங்க அப்பாவுக்கு அவ்வளோ பயமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே சிரிப்பு. கழுதையை பிடிச்சு அது நிச்சயமா அவங்க அப்பா அதை செய்ய மாட்டாரு, ஆனா அந்த அளவுக்கு பயமா. இப்படி ஒரு மனைவி வந்தாலும் அவன் வந்து அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே சிரிப்பு. சரியா? ஆனா இன்னைக்கு நீங்களும் உங்க மனைவி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ? யாருடைய கட்டாயத்தினாலே, அப்பா அம்மாவுடைய கம்பல்ஷன்னால, இன்ஃபுளுயன்ஸ்னால எதையோ ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க உங்க மனைவியை பார்க்கும் பொழுது இது தேவன் அருளிய ஈவு, இது கர்த்தர் அருளின ஈவு, காட்ஸ் கிஃப்ட் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன் இது உண்மையிலே கர்த்தர் அருளினது ஈவு தான். உலகத்தானே சொல்லுவான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. அவனுக்கே தெரியுது. ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? சகோதரர்கள்லாம் இதை புரிந்து கொண்டான்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்களேன். இயேசுங்கிறது ஒரு ஈவு. அந்த ஈவு கிஃப்ட். இயேசுங்கிறதே ஒரு கிஃப்ட். அதை பெற்றுக்கொண்ட நீங்க இப்போ உங்க மனைவி அவங்களும் இயேசுவை பெற்றுக்கொண்டவங்க அப்படின்னு சொன்னா இங்க டபுள் கிஃப்ட் ஆகுது. 2 கிஃப்ட், டபுள் பிளெஸிங் இருக்கிற இடத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்களேன். ரெட்டிப்பான சந்தோஷத்திற்கு பாத்திரமாக எல்லாம் குடும்பம் இருக்கணும், கிறிஸ்தவ குடும்பம் இருக்கணும். அதுவும் அது இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கணவன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனைவி, இப்படி இவர்கள் இணைந்து நடத்துகிற குடும்பம் டபுள் பிளெஸிங் பெற்றுக்கொண்ட குடும்பமாக எல்லாம் இருக்க வேண்டும். பாருங்களேன், சாலமோன் ராஜா ஒரு தடவை தன்னுடைய தாயார்கிட்ட ஒரு டிஸ்கஷன்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள்ல. அவனுடைய சகோதரனாகிய அதோனியா அப்படிங்கிறவன் வந்து தான் ராஜாவாகனு நினைச்சான். ஆனா ஏற்கனவே தேவனுடைய திட்டத்தின்படி தாவீதுக்கு அப்புறம் சாலமன் தான் அந்த சிங்காசனத்துல வரணும். இது காட்ஸ் பெர்ஃபெக்ட் பிளான். அதனால அதை மாற்ற முடியல. அவனால அந்த
பட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவன் கொஞ்சம் பிளான் பண்றான். ஏன்னா தாவீது கடைசி நாட்கள்ல மிகவும் வயது முதிர்ந்த நிலைமையில அவருக்கு பணிவிடை செய்யும்படி அபிஷாக் அப்படிங்கிற ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் தாவீது அவளை அறியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இப்போ இந்த ஆள் வந்து நைஸா கேக்குறாரு பத்சேபால் கிட்ட வந்து, நீங்க கொஞ்சம் ராஜா கிட்ட சொல்லுங்க, அவங்க மகன் சாலமன் ராஜா இருக்காருல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், ஆனா மனைவியா அந்த அபிஷேக்குங்கிற அந்த பொண்ணை கொடுத்தா நல்லா இருக்கும். உடனே அப்படி சாலமனுக்குள்ள இருந்த ஞானம் அப்படியே செயல்படுது. அபிஷேகம் மட்டுமணி கேட்க அப்படியே ராஜ்யபாரத்தையும் கேள அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயார் மேல அவர் கோபப்படுகிறதை அந்த இதுல பார்க்க முடியும். அப்போ இங்க இத கேட்டனா ராஜ்யபாரமும் கேட்கறதுக்கு சமமாகிறோங்கிறது அவனுக்கு புரிந்தது. இப்ப பாருங்களேன், இயேசுவை நம்ம பெற்றுக்கொண்டா இயேசுடைய ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ உங்களுக்குள்ளேயும் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, மனைவிக்குள்ளேயும் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் தேவனுடைய ராஜ்யமாகிய ஈவு இருக்கும் பொழுது அது அது அந்த ராஜ்யத்தின் சந்தோஷம் என்ன, அந்த ராஜ்யத்தின் கொண்டாட்டம் என்ன, அந்த ராஜ்யத்தின் மனமகிழ்ச்சி என்ன, அதுதானே நம்ம குடும்பத்துல நடக்கணும். இதை யோசித்து பாக்குறீங்களா? எவ்வளவு இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமா தேவன் கிறிஸ்தவ குடும்பங்களை இணைக்கிறார். ஆனால் நம்முடைய மனநிலை எங்கேயோ கோணி. கர்த்தர் சரியாதான் எல்லாம் செய்கிறார், ஆனால் மனுஷர் தான், வசனம் சொல்லுதுல, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். எதையோ நினைச்சு மனசு குழப்பி நம்ம தான் அந்த ஆசீர்வாதங்களை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம். அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்று தருகிறது. வீடு ஆஸ்தி கூட அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுக்கலாம், ஆனா மனைவி கர்த்தர் அருளின ஈவு, காட்ஸ் கிஃப்ட். இதை உணர்ந்து கொண்டவர்களாக பார்க்கும் போதெல்லாம் காட்ஸ் கிஃப்டாக, வெளியேற பெற்ற பொருளாக, வெளியேற பெற்ற ஒரு பரிசாக அதை பார்க்கும் பொழுது அந்த மனம் அப்படியே, அந்த மனநிலை அப்படியே மாறும் பொழுது நம்முடைய குடும்பம் மிகவும் இரட்டிப்பான சந்தோஷத்திற்குரிய குடும்பமாக நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் இந்த வார்த்தையை, தேவன் அருளிய ஈவு என்கிற வார்த்தையை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நம்புகிறேன். இந்த நேரத்திலே நாம் ஜெபித்து நாம் இந்த நிகழ்ச்சி, இந்த வாரத்தின் நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறீரப்பா. நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு மேன்மையான ரகசியங்களையும் மேன்மையான விஷயங்களையும் நீங்க சொல்லி தர்றீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனுடைய கிருபையும் அவருடைய ஈவாகிய பரிபூர்ணத்தையும் அடைகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என நாமத்தின் நிமித்தம் ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறதப்பா. உம்முடைய கிருபையையும் உம்முடைய ஈவாகிய பரிபூர்ணத்தையும் ஆண்டவரே அடைந்து கொண்டவர்களாக, பெற்றுக் கொண்டவர்களாக அப்பா, அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, ஆளுகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்கோ ஆண்டவரே உலகத்திற்கோ அடிமைகள் அல்ல, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்க பொக்கிஷங்கள் அப்பா, உங்க கிஃப்ட் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வசனம் எங்களுக்கு காட்டுகிற தெளிவோடு, தெளிந்த புத்தியோடு, தெளிந்த சிந்தையோடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய மனதையும் தேவனுடைய வார்த்தையில இணைத்து பொருத்தி கொண்டவர்களாய் உம்முடைய பாதையிலே ஓட எங்களுக்கு இன்னும் உடைய வெளிச்சத்தை தருவீராக. தொடர்ந்து எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.